இருக்கிறதுல ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, புது ப்ராடக்ட். நம்முடைய புது பேபின்னே சொல்லலாம். ஸோ ஹெச்ஆர்எம்எஸ் சாஃப்ட்வேர். எல்லாருமே கேட்டிருந்தாங்க. நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்க பில்லிங் சாஃப்ட்வேர் பண்றீங்க, மத்த டூல்ஸ் எல்லாமே பண்றீங்க. ஸோ ஹெச்ஆர்எம்எஸ் எங்களுக்கு குடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லாம இத நம்ம எல்லாத்துக்குமே குடுக்கணும் அப்படின்ற ஒரே மோட்டிவோட நம்ம இந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்கோம். அண்டு இப்ப நல்லாவே மூவ்மெண்ட் போயிட்டுருக்குதுங்க. நம்ம மார்க்கெட் பிரைஸோட கம்மியாவும் குடுக்குறோம். ஏன்னா, நம்முடையது ஓன் பிராண்டு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. அதுபோக பார்த்தீங்கன்னா, கஸ்டமைசேஷன்ஸும் நம்ம பண்ணி குடுக்குறோங்க. அதுவும் ஃபீஸிபிள் ரேட்ஸ்ல. மத்தவங்கள விட நம்ம நல்லாவே பண்ணி குடுக்குறோம். சர்வீஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. ஸோ, நீங்க என்னோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்க பேசினீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த கிளாரிட்டி தெரியும். ஸோ, சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு எனி கம்ப்ளைண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஏதாவது மூவ் பண்ணணும், நீங்க புதுசுக்கு மூவ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா கூட, எங்களை நீங்க அப்ரோச் பண்ணலாம். ஸோ, நான் ரொம்ப பேசிட்டு இருக்கேன். ஸோ, நம்ம டாபிக்குள்ள ஃபர்ஸ்ட்டு போயிரலாம். ஸோ, சாஃப்ட்வேர்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ மாஸ்டர்ஸ் இருக்குங்க. கேட்டகரி, டிபார்ட்மெண்ட் டெசிக்னேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. கேட்டகரியில பார்த்தீங்கன்னா, நம்ம எத வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா, ஸ்டாஃப்ங்கிறது நம்ம மந்த்லியா வச்சிருக்கோம். எம்ப்ளாயிங்கிற வீக்லின்னு வச்சிருக்கோம். கான்ட்ராக்டர் வீக்லின்னு வச்சிருக்கோம். ஆக்சுவலா இந்த திருப்பூர் பேஸ் கம்பெனிங்க. ஸோ, திருப்பூர் பேஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்ன அப்டின்னா, இங்க கான்ட்ராக்ட் இருப்பாங்க, வீக்லி சேலரி இருப்பாங்க, டே சேலரிஸ் இருப்பாங்க. ஸோ, டிஃபரெண்டான கேட்டகரீஸ்ல இங்க எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. ஸோ, அதனால உங்களுக்கு எக்ஸாம்பிள் தெரியணுங்கிறதுக்காக நான் இதே மாரி காட்டிட்டு இருக்கேன். ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, நமக்கு கேட்டகரில பார்த்தீங்கன்னா, மந்த்லி கேட்டகரிங்க. அவங்க பிரசன்ஸ் எவ்வளவு நேரம் உள்ள இருக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. இன் டைம், அவுட் டைம் பஞ்சஸ், சிங்கிள் பஞ்சா, எலிஜிபிள் இருக்கா, கம்ப்ளைண்ட்ஸ் எலிஜிபிள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஆக்டிவா, டீஆக்டிவா அப்படிங்கிறத நம்ம குடுத்துருக்கோம். ஸோ, எம்ப்ளாயி கிரியேட் பண்றதுக்கு இது ரொம்ப மஸ்ட்டுங்க. இது இருந்தா தான் நம்மளால எம்ப்ளாய கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட்ஸ்ங்க. ஸோ, டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ நம்ம அவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க அதில போட்டீங்கன்னா, அதுவும் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையான்னு போட்டுக்கலாம். அதே மாரி டெசிக்னேஷன்ஸ்ங்க. இட்ஸ் சேம். டிபார்ட்மெண்ட்லேருந்து அக்கவுண்ட்ஸ் இருக்கான்னா, ஜூனியர் அக்கவுண்ட்டு, சீனியர் அக்கவுண்ட்ஸ் அந்த மாரி நெறைய இருப்பாங்க. ஸோ, அந்த மாரி டெசிக்னேஷன்ஸ நீங்க பிரிச்சுக்கலாம். அண்ட் பர்ட்டிகுலரா பேட்ஜ்ங்க. பேட்ஜ் வைஸ்ல தான் நம்ம அலோவ் பண்றோங்க. கம்பெனிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும். ஷிஃப்ட் ரொட்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ, ஷிஃப்ட்ட பொறுத்தவரைக்கும் எப்படிலாம் ரொட்டேட் ஆகுங்கிறத நம்ம அந்த பேட்ஜ் வச்சு தான் கன்சல்ட் பண்ணுவோம். ஏன்னா மார்னிங் ஷிஃப்ட்ல 2 பேர் 2 அ ஒரு 2 எம்ப்ளாயி ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, 2 வீக்ஸ் கழிச்சு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வேற ஷிஃப்ட்டுக்கு ரொட்டேட் பண்ணுவாங்க. ஸோ, அந்த ஆக்டிவிட்டி எல்லாமே நம்ம இதில பண்ணிக்க முடியும். ஸோ, அது அண்டர் டெவலப்மெண்ட்ல இருக்குதுங்க. பட் ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ்ல நமக்கு ரிலீஸ் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் மாஸ்டர். ஷிஃப்ட் மாஸ்டர் எப்பவுமே பேட்ச் செலக்ட் பண்ணி தான் வருங்க. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டா, செகண்ட் ஷிஃப்ட்டா, செகண்ட் ஷிஃப்ட் எப்பவுமே நமக்கு ஓடி ஷிஃப்ட்டுங்க. ஸோ, ஓடி எத்தன மணிலேருந்து எத்தன மணி வரைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ, ஃபர்ஸ்ட் பேட்ச் எத்தன மணிக்கு ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்க உள்ள கிளிக் பண்ணீங்க அப்படின்னாவே, உங்களுக்கு இங்க பார்த்தீங்கன்னா, டைமிங்ஸ் எல்லாமே உள்ள இருக்குங்க. நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயீஸ்ங்க. எம்ப்ளாயில பார்த்தீங்கன்னா, மேலேயே நம்ம ஒரு கவுண்டபிள் குடுக்குறோம். பீஸ் ரேட் கவுண்ட், ஸ்டாஃப் கவுண்ட், டோட்டல் கவுண்ட் நம்ம குடுக்குறோம். ஸோ, இதில நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ, நீங்க ஜஸ்ட் இப்ப நீங்க ஆட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரி பண்ணிக்கிற மாரி இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா, மெஷினோட ஐடிங்க. இப்ப நம்ம இஎஸ்எஸ்எல் மெஷின் பண்றோம். ஹைக்கி விஷன்ஸ் பண்றோம். ஸோ, அந்த மெஷின்ல இருக்கக்கூடிய ஐடி அத நீங்க இங்க மென்ஷன் பண்ணிட்டா போதும். ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்னா, அட்டெண்டன்ஸ் ஃபெட்ச் ஆயிருங்க. அதுக்கு தான் நம்ம மென்ஷன் பண்றோம். மொபைல் நம்பர், ஸ்டாஃப், அவங்க என்ன டிபார்ட்மென்ட், டெசிக்னேஷன்ஸ்ங்க, என்ன பேட்ச்ல இருக்காங்க, ஆதார் கார்டு, பான் கார்டு, நேஷனாலிட்டி, என்ன வீக் ஆஃப் குடுக்குறோம். அண்ட் பெர்மனன்ட் எம்ப்ளாயியா, டெம்பரரி எம்ப்ளாயியா, மேலா, ஃபீமேலா அப்படிங்கிறத மென்ஷன் பண்றோம். டேட் ஆஃப் பர்த் என்ன, டேட் ஆஃப் ஜாயின் என்ன, அண்ட் இது மென்ஷன் பண்றோங்க. அப்புறம் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருந்ததுன்னா என்ட்ரி பண்ணிக்கலாம். அதான் பேமெண்ட் மோட் பார்த்தீங்கன்னா, கேஷ் அண்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ, இது உங்களுக்கு செட்டிங்ஸ்ங்க. ஸோ, இஎஸ்ஐ, பிஎஃப் செட்டிங்ஸ்ங்க. அதில பார்த்தீங்கன்னா, இஎஸ்ஐ நம்பர் இருக்குன்னா, இஎஸ்ஐ நம்பர், இஎஸ்ஐ எலிஜிபிள் டேட் எப்போ இருந்து இருக்கு அப்படின்னா, எலிஜிபிள் டேட்ஸ் நம்ம குடுத்துக்கலாங்க.
ஸோ இது மென்ஷன் பண்ணிட்டா போதும். நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எம்ப்ளாயி வந்து கிரியேட் ஆயிருவாங்க. கிரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ரெக்கார்ட் இந்த மாரி தான் இருக்கும். இந்த மாரி தான் இருக்கும். ஃபுல்லாவே ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஃப்ளோங்க. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பீஸ் ரேட் மேனேஜ்மென்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்றோங்க. தெரியும் உங்களுக்கு டெய்லரு, கட்டிங் மாஸ்டரு, அயர்னிங்கு, பேக்கிங்கு, சிங்கர் டெய்லர், பவர் டேபிள் இந்த மாரி வந்து நெறைய கேட்டகரிஸ் வந்து இருப்பாங்க. அந்த கேட்டகரியோட ஒர்க் ஃப்ளோஸுங்க. அந்த ஒர்க் ஃப்ளோவ எந்தெந்த டிபார்ட்மென்ட்க்கு கீழ நம்ம அசைன் பண்றோங்கிறது இங்க இருக்குதுங்க செட்டிங்ஸ்ங்க. இப்படி நம்ம அசைன் பண்ணிட்டா போதும். ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம என்ட்ரி போடும்போது இதிலேருந்து ஃபெட்சபிள் பண்ணிக்க முடியும். அண்ட் பயோமெட்ரிக் சிஸ்டங்க. பயோமெட்ரிக் பார்த்தீங்கன்னா, நம்ம 2 டைப் ஆஃப் மிஷின்ஸ் குடுக்குறோம். இஎஸ்எஸ்எல் அண்ட் ஹைக்கி விஷன் 2 குடுக்குறோம். ஸோ, அத பொறுத்து நம்ம செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு டேட்டா வந்து ஃபெட்சபிள் ஆயிருங்க. அப்படி ஃபெட்ச் ஆகல அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் எடிட் குடுத்து புல் குடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு டேட்டா வந்து ஃபெட்ச் ஆயிரும். ஸோ, இதுதான் ஓவரால் மாஸ்டர்ஸ்ங்க. ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ். செட்டிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நீங்க கம்பெனி ஒரு கம்பெனி தாங்க. பிரான்ச் வந்து நீங்க மல்டி பிரான்ச் வந்து கிரியேட் பண்ணிக்கலாங்க. பிரான்ச்ல பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ் அப்லோட் பண்றது, மத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க என்ட்ரி பண்ணிக்கலாம். கம்பெனி வந்து நீங்க ஒரே கம்பெனி தான். அண்ட் ரோல்ஸும் நீங்க உங்களுடைய டைப்ஸ்க்கு நீங்க வந்து ரோல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அட்மினுக்கு மட்டும் ஃபுல் ஆக்சஸ் இருக்குங்க. மத்தவங்களுக்கு எல்லாமே பிரிவிலேஜஸ் வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். என்ன தேவையோ அத மட்டும் நீங்க செட் பண்ணிக்கலாம். எல்லாமே அவங்களுக்கு குடுக்கணும்னு அவசியம் இல்ல. இது டாக்குமெண்ட் செட்டிங்ஸுங்க. அண்ட் ஜெனரல் செட்டிங்ஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்காதுங்க. பிஎஃப்ங்க. பிஎஃப் பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்ஐ பிஎஃப்போட செட்டிங்ஸ் இங்க இருக்குதுங்க. ஸோ என்ன பிஎஃப் செட்டிங்ஸ் இருக்கோ நம்ம அத வந்து எனேபிள் பண்ணிக்கலாங்க. ஸோ இத பொறுத்து ஈஸி பிஎஃப் வந்து கால்குலேட் ஆயிருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லீவ் மேனேஜ்மென்ட்ங்க. லீவ் மேனேஜ்மென்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹாலிடேஸ் இது எல்லாமே நம்ம வந்து உள்ள மாஸ்டர் டேட்டாவாவே போட்டு வச்சுக்கலாங்க. ஸோ அந்த லீவ்லயே பார்த்து உங்களுக்கு என்னென்ன டைப்ஸ்ல இருக்கு. ஃபெஸ்டிவல் லீவா, ஹாலிடேவா, நேஷனலா அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணிட்டா போதுங்க. சேலரி ப்ரிப்பேர் பண்ணணுமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணிக்கும். அண்ட் பெர்மிஷன்ஸுங்க. பர்மிஷன் என்ட்ரீஸ்லாம் வந்து நம்ம இங்க அப்டேட் பண்ணி வச்சுக்கலாங்க. அண்டு லீவோட செட்டிங்ஸ்ங்க. இது வந்து லீவோட செட்டிங்ஸ்ங்க. இது வந்து நம்ம கேட்டகரி வைஸ்ல பிரிச்சிருப்போம். ஸோ சிக் லீவா, கேஷுவல் லீவா, ஏர்ன் லீவா எவ்வளோ குடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம இங்க வந்து மென்ஷன் பண்ணிர்றேங்க. ஸோ இத பொறுத்து நமக்கு லீவோட ஓப்பனிங்ஸ்ல வந்து இத வச்சு ஃபெட்சபிள் பண்ணிக்கங்க. லீவோட ஓப்பனிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாஃப் செலக்ட் பண்றோம் அப்படின்னா, இங்க என்னென்ன எலிஜிபிலிட்டில அவங்களுக்கு இன்னும் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு வந்து ஷோ பண்ணுங்க. யுட்டிலிட்டி எவ்வளவு, ஏர்ன் எவ்வளவு, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத நமக்கு இங்கேருந்து காட்டிருங்க. சிக் லீவ் இது எல்லாமே நீங்க இங்க வந்து மென்ஷன் பண்ணிக்க முடியும். அண்ட் லீவ் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ லீவ் டைப்ஸ் இருக்கு. இன்னும் லீவ் டைப்ஸ் இருந்தானா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. கேஷுவல் அண்ட் சிக் அண்ட் மெடிக்கல் லீவ், மேண்டட்லி அண்ட் லாஸ் ஆஃப் பே வந்து குடுத்துருக்குறோம்ங்க. அண்ட் லீவ் ஹிஸ்டரியில பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே லீவோட என்ட்ரியபிள் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இத வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லீவ பொறுத்து நமக்கு சேலரி கால்குலேட் பண்றது, மத்த ஆக்டிவிட்டி எல்லாம் நமக்கு கால்குலேட் வந்து ஆயிக்குங்க. அண்டு மற்றது இவ்வளோதாங்க. லீவ் மேனேஜ்மெண்ட்ல தான். இது வந்து எல்லாமே ஃபெட்சபிள் டூ நம்ம அட்டெண்டன்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அட்டெண்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம டே, வீக்லி, மந்த்லி டேங்கிறதே நம்ம எல்லாத்துக்குமே நம்ம கிரியேட் பண்ண முடியுங்க. டெய்லி வந்து அப்டேட் பண்ணிக்கிற மாரி. ஸோ இப்போ நீங்க ஸ்டாஃப்ன்னு குடுத்தீங்க அப்படின்னா, ஸ்டாஃப் ப்ராசஸ் வந்து வந்துருவாங்க. ஸ்டாஃப்க்கு அப்டேட் பண்ணல, நம்ம எம்ப்ளாயி கிளிக் பண்ணோம் அப்படின்னா, எம்ப்ளாயி ப்ராசஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா, 11ஆம் தேதிக்கு அவங்க ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இங்க டேட்டா வந்து இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 9 மணிக்கு வந்திருப்பாங்க, 8 மணிக்கு போயிருப்பாங்க. பிரசன்ட் வந்திருக்கும். அண்ட் ஓடி ஷிஃப்ட் இருக்குதுங்க இவங்களுக்கு எல்லாமே. ஸோ அதனால ஓடி வந்து அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குங்க. ஆப்சன்ட்னா ஆப்சன்ட்னு வந்துரும். கேஷுவல் லீவ் இருக்குன்னா, கேஷுவல் லீவ்னு வந்துரும். ஸோ என்னென்னலாம் டேட்டா இருக்கோ, அந்த அவங்கவங்க டேட்டாக்கு தகுந்த மாரி நமக்கு அட்டெண்டன்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆயிருங்க. அண்ட் வீக்லி சேலரிக்காரங்களுக்கும் அதே மாரி தான். வீக்லி சேலரினா 2 கேட்டகரி தான். ஸோ வீக்லி சேலரி என்ன இருக்காங்களோ, அவங்களுக்கான டேட்டா வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே இங்க கிளீனா தெரியுங்க. மந்த்லி நம்ம சொல்ல வேண்டியதில்ல ஸ்டாஃப் பொறுத்து. அதே மாரி சேலரி ப்ரிப்பரேஷன் அதே மாரி தாங்க. எப்ப இருந்து எப்ப சேலரி அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிட்டாவே போதும். ஸோ அதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணிரும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளோ பீஸ் இவங்க பார்த்தீங்கன்னா, பீஸ் இதுக்கு
டெய்லி வேஜஸில் வேலை செய்கிறவங்க. ஸோ வீக்லி தான் சேலரி. ஸோ அவங்களுக்கு எல்லாமே போட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஃபெச்சிபிள் பண்ணி கொடுத்துருவோங்க. அண்டு அட்வான்ஸ் செக்ஷனுங்க. அட்வான்ஸ் செக்ஷன்ங்கிறதுங்க நம்ம எம்ப்ளாய்க்கு போடக்கூடிய அட்வான்ஸ், அவங்க வாங்குற அட்வான்ஸஸ்லாம் போட்டுக்கலாம். அதேமாதிரி பேமெண்ட் என்ட்ரிஸும் போட்டுக்கலாம். இது எல்லாமே சிம்பிளிஃபையாக இருக்குங்க. பீஸ் ரேட் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம நிறையவே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறோங்க. ஸோ ஆர்டர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து என்ட்ரி போட்டுக்க முடியும். இப்போ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டர்ஸில் போட்டுக்க முடியும். ஆர்டர்ஸில் என்னென்ன மாதிரி ஃப்ளோ இருக்கோ அந்தந்த ஃப்ளோவுக்கு வந்து தகுந்த மாதிரி நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்க முடியும். ஸோ எந்தெந்த ஃப்ளோக்கு நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ண நினைக்கிறீங்களோ நீங்கள் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேனுவல் என்ட்ரியாக இருக்கும், நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ கமிட்டட் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துருங்க. ஜஸ்ட் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கமிட்டட் அமௌண்ட் வந்து இவ்வளவு, ப்ரொடக்ஷன் அமௌண்ட் வந்து இவ்வளவு அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே ஷோபிளாகவே வந்துருங்க. ஸோ அது எவ்வளோ ஓடிக்குங்கிறது கூட இங்கே ட்ராக்கிங் ஷீட்டில் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ என்னென்ன ட்ராக்கிங்க்கு என்னென்ன மாதிரி போயிருக்கு அப்படிங்கிறது இங்கே வந்து நம்ம பார்த்துக்க முடியும். இது ஆர்டர் மட்டும் தான் போட முடியுங்க. இந்த ஆர்டர் போட்டதுக்கப்புறம் இந்த டெய்லி ப்ரொடக்ஷன்ஸில் தான் டெய்லி அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் டெய்லி ப்ரொடக்ஷன் ஷீட்டு. இந்த ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி அவங்க ஒரு ஒர்க் என்ட்ரி வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. ஒர்க் என்ட்ரி வந்து கிரியேட் பண்ணிட்டு அதில் உள்ளே போனாங்க அப்படின்னா இதில் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் என்ட்ரிஸ் வந்து அவங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம ரிப்போர்ட் செக்ஷன்ஸில் நம்ம ஷோ பண்ணிடுங்க. இங்கே நம்ம வந்து ஃபில்டரபுளாகவும் காட்டிடுறோம். அடுத்தடுத்த ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் வந்து கொடுக்குறேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ரிப்போர்ட் செக்ஷன்ஸில் ஒரே என்ட்ரியில் நம்ம பார்த்துடலாங்க. ஸோ ஸ்டாஃப்னா என்ன, எம்ப்ளாயினா என்ன, டைம் ஷீட்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இங்கே வந்து பார்த்துட முடியுங்க. இப்போ வீக்லி சேலரி நம்ம எடுக்கணும் அப்படின்னு ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும், அவங்களுடைய டைம் ஷீட்ஸ் வந்து நமக்கு வந்துடும். இதே சேலரி ஸ்டேட்மெண்ட் வேணால் சேலரி ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கலாங்க. ஸோ எல்லாமே வந்துடும். இதே உங்களுக்கு பீஸ் ரேட்டில் வேணும் அப்படின்னா அது வந்து ஃபுல்லாகவே நம்ம எம்ப்ளாயி வீக்லி சேலரிங்களுக்கு கான்ட்ராக்டர் இதுலங்களுக்கு தான் வரும். ஸோ நம்ம ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களோட ப்ராசஸில் ஃபுல்லாகவே வந்துருங்க. யார் எம்ப்ளாயி, அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் ஒர்க் போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே ஃபில்ட்ரேட் பண்ணி பார்த்துட முடியுங்க. ஜஸ்ட் நீங்கள் இங்கே பிரிண்ட் அவுட் கொடுத்தாவே போதும், உங்களுக்கு இதோட ஓவரால் ரிப்போர்ட்ஸ் வந்து கையில் வந்துடும். ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். குரூப்பாக இருப்போம், நீங்கள் இப்போ வந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ ஓடி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இவர் வந்து 4673 ரூபாய் செஞ்சுருக்காரு. ஸோ அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், அவங்க ஃப்ளோ வைஸில் ஆர்டர் வைஸில் வந்து உங்களுக்கு டேட்டா வந்து டிஸ்ப்ளே ஆகிருக்கும். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைம் ஷீட் அதே மாதிரி தாங்க. டைம் ஷீட்டும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு காட்டுறேன். டைம் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஸ்ப்ளிட்டிங்ஸ் பண்ணி நமக்கு வந்து கையில் கொடுத்துருங்க. ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த சேலரி ஸ்டேட்மெண்ட் இஸ் த சேம் ஆஸ் இதில் பார்த்தீங்கன்னாலும் கூட நீங்கள் சேலரி ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கலாம். இதில் ஒரு எக்ஸாம்பிள் டேட்டா தான், ரியல் டைம் டேட்டா கிடையாது. ஸோ நீங்கள் இதை வச்சு ப்ரொசீட் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் பீஸ் ரேட்டு நம்ம ஆல்ரெடி ஷோ பண்ணிட்டுங்க. ஸோ இவ்வளோ தான் ஓவரால் ப்ராசஸுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் அண்டு பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் கண்டினியூட்டியாக போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அண்டு உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட் இருந்தாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். ஸோ நம்ம இது மட்டும் கிடையாதுங்க, பில்லிங் சாஃப்ட்வேர்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ உங்களுக்கு கம்பேரபிலிட்டி ஒரு ERP ஃபுல் என்டர்பிரைசஸ் பிளானிங்ஸோடு வேணும் அப்படின்னாலும் எங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஸோ வெப் டிசைனிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் நீட் சாஃப்ட்வேர் ரிலேட்டபுளாக உங்களுக்கு டிஜிட்டலைஸாகவும் சரி, பில்லிங் வைஸ்லேயும் சரி, உங்களுக்கு எந்த மாதிரி நீடபிள் இருந்தனாலும் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன், சபரீஷ் குமார் பழனிசாமி, வேணு சாஃப்ட்வேர்ஸ். தேங்க்யூ.